தாராபுரத்தில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தினசரி காய்கறி மார்க்கெட்டில் 2 பெரிய வாட்டர் டேங்க் அமைந்துள்ளது. தாராபுரத்தில் உள்ள பெண்கள், ஆண்கள் என குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் போதும், சுற்றியுள்ள கடைகளுக்கு தண்ணீர் தேவைப்படும் போதும் குழாயில் தண்ணீர் பிடிக்க அதே பகுதி மக்களும் அம்மா உணவகத்திற்கும் வருகின்றனர். ஆனால் அந்த இடத்தில் உள்ள சாக்கடையில் கோழி, மீன், இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து தாராபுரம் நகராட்சி நகர்நல அலுவலரும் சுகாதார ஆய்வாளரும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தாராபுரம் நகராட்சி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் சிறுத்தை சுமதி தலைமையில் தாராபுரம் நகராட்சி ARO வெங்கடேஷிடம் மனு அளித்தனர். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மோகன், இணை செயலாளர் ரவி, முகாம் பொறுப்பாளர் திருமலைசாமி, ஒன்றிய பொறுப்பாளர் தேவி, உறுப்பினர்கள் திருமா ரகு, கோபால், சவுந்தரராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். சார், மார்க்கெட்டில் உள்ள குடிநீர் குழாய் அருகில் மீன், இறைச்சி, கோழி கழிவுகள் இவையெல்லாம் குடிநீர் பிடிக்கும் இடத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலையிலும் பெண்கள் சென்று தண்ணி பிடிக்கும், முகம் சுளிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதால் இதை நகராட்சி நிர்வாகம் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். மகளிர் அணி சார்பில் மனு கொடுத்துள்ளோம். விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்.